வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்று என்ன நாள் தெரியுமா? யார் சொல்லுங்க? தரணிகண்ட தரணிகண்டம் தனிப்பிறவி. எம்ஜிஆர். தரணிகண்ட தனிப்பிறவி. தனிப்பிறவி. நான் ஏன் பிறந்தேன்? உங்களுக்கு தான் கேட்கணும். அவருடைய இன்னைக்கு வாட்ச் 107வது பிறந்த நாள். வருஷம் மட்டும் புது வருஷம் இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்த நாள். தமிழ்நாடு அரசின் சார்பில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திரு உருவ சிலைக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், சீர்மிகு பெருமக்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள். 17/1/2024 புதன்கிழமை காலை 9 மணி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை வளாகம், கிண்டி, சென்னை. இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை, சென்னை 9. ரைட்டா? மாபெரும், அதாவது உங்களுக்கு அவரை பற்றி நிறைய இளைஞர்கள், வாலிப பெண்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருஷம் பூரா அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். என்ன விடுங்க. பட் ஏன் அவரை பற்றி தெரிந்து கொள்வதில் இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அக்கறை ஏற்படுவது இல்லை? அதுக்கு தான் அதுங்க போதை கட்சிட்டு தனியாக போட்டு கஞ்சா போட்டு ரோட்டில் சுற்றி நிற்குதுங்க. சிலரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் இருக்கிறாருன்னா அந்த ஆசிரியரை, அந்த குருவை நீங்கள் நல்ல நீங்கள் வழியெல்லாம் போட வேண்டாம், தொல்லெல்லாம் தூக்கிலாம் சுமக்க வேண்டாம். அந்த ஆசிரியருக்கு உத்தமமாக அவர் சொல்லி கொடுக்குறத கரெக்டாக கற்றுக்கிட்டாலே போதும். அவர்கிட்ட இருக்கிற 100% திறமைகளில் 1% திறமை அவருக்கே தெரியாமல் உங்ககிட்ட வந்துடுவாங்க. யாரையா படிக்கிறீங்க? கல்வினா ஓடுறான். காமராஜர் சோறு போடுற வாயா சாமி, சோறு போடுற வாயா படியானார். அவர் அறிமுகப்படுத்தினார், இவர் நிறைவேற்றினார். அது வேறு விஷயம். சத்துணவுன்றது யார் போட்டது? போட்டுதான். அப்பவும் படிக்க மாட்டேங்குதுங்க. அந்த அரசியல்வாதிங்க பேசுகிறானுங்க பாரு, கல்வியில் சிறந்த நாள் எங்கே அவன் வீட்டில் அவனுக்கும் படிக்க தெரியல. அவன் வீட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் விஷயம் சொல்லணும். அந்த மந்திரிகள் இருக்காங்க பாரு, அவங்க வீட்டு நாய்ங்க இங்கிலீஷ் பேசுதுப்பா. அம்மா இங்கிலீஷ் பேசு. ஹாய், ஹவ் யூ, கமான், ஷேக் ஹேண்ட், கிவ் மீ தி ஹேண்ட். நான் கொடுக்குது இருக்குதல்ல பேடிப்பு மூஞ்சிங்களும் மகரங்களும் சனியனுங்க நாட்டை நாசம் பண்ணிடுச்சிங்க. அது பின்னால் இதுங்க ஓடுதுங்க. எதுங்க இதுங்க தான் அதுக்கு பேர் மக்கள். அதுக்கு மக்களுக்கு மரியாதை தெரியாத தகுதி இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. இதுங்க தான் இதுங்க பேச தெரிஞ்ச மிருகங்கள். கொஞ்சமாவது சிந்தனை, அறிவு, இறக்க எண்ணம், மன குணம் இருந்திருந்தா என்னடா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க படிக்கணுமே, சிறந்து விளங்கணுமே, டாக்டர் ஆகணுமே, இன்ஜினியர் ஆகணுமே, பெரிய அளவில் வரணுமே, அப்படிப்பட்டு அதுங்க வளரணும்னா நம்ம திருட்டு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறோமே. அவங்க கொடுக்குற அந்த காசுக்கு, அப்புறம் அந்த பிரியாணிக்கு, அந்த குவார்ட்டருக்கு நாசப்படுத்தி விட்ட மக்கள். உங்களுக்கெல்லாம் மரியாதை தெரியாதெல்லாம் கிடையாது. ஐநபக்கு நான் தரமாட்டேன். அவே எடுத்துக்க. எங்கேயாவது ரோட்டில் கீழே கெடுக்குது பேர் எச்ச பிச்சை. அதெல்லாம் பைபிள் எழுது. ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கலைன்னா அவன் தகப்பன் இல்லை, அந்த பிள்ளை அது பிள்ளையும் இல்லை. நல்லா சமுதாயத்துக்கு தொல்லை தான். சரி விடுங்க, உங்களை பற்றி பேசலை. பட் நான் பேச வேண்டும் அவர் எதிர்பார்ப்பார். யார்? இவர் எதிர்பார்ப்பார். என்னடா ஜான் பாஸ்கோ ஒன்றுமே பேசாமல் இருக்கிறானே, எதுவுமே நம்மளை பற்றி உலக மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிறானே. நாளைக்கு அங்கே மேல் கோர்ட்டுக்கு இதில் அந்த கோர்ட்டில் கேட்கப்படும். என்னடா உயிரோடு இருந்த காலத்தில் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு சொன்னியா?
மக்கள் கேட்குறான் மயிரை பிடுங்குறான், அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. மக்கள் கேட்பான், கேட்காம போவான், சாவான், சாணி துண்ணுவான், சாக்கடையில் புரளுவான், அது முக்கியம் இல்லை. சொன்னியா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னியா, அவன் கேட்காம போகிறான், அது முக்கியம் இல்லை. மேல் கோர்ட்டுக்கு அது முக்கியம் இல்லை, சொல்லணும், அவள்தான். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நீ கேட்காம போ. நீ எப்படி குடிச்சாரா போனால் எங்களுக்கு என்னப்பா, நாங்கள் இயற்கையின் செயல்படி நாங்கள் நடந்து கொண்டு இருப்போம், அவள்தான். ஸோ மிகப்பெரிய மனிதர், சாதாரண மனிதர் இல்லை, அவருடைய பிறந்த நாள். ஆமாம், புதுசாக அவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. வேணும் கூகுளில் போய் எங்கேயாந்து போடுங்க, ஆட்டோமாட்டிக்காக வரும். ஸோ ஒரு நல்ல நேயம் என்றைக்கும் அங்கே வச்சுருக்கேன் நான். புத்தர் இயேசு கொடுத்தோம், அங்கே இருக்கு இருக்கார், இங்கேயே இருக்கார் பாருங்க. அண்ணா எம்ஜிஆர் எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருப்பார். இதெல்லாம் ஒரு எனக்கு கல்யாணம் ஆனப்போ, எனக்கு கல்யாணம் ஆகி இப்போது வந்து 36 வருடங்களும் என்னமோ ஆகுது. அப்போவே எம்ஜிஆர், ஏசுநாதர், புத்தர் 3 பெரிய சைஸ். ஆமாம், ஃபோட்டோ பண்ணி அதை வச்சுருக்கேன். என்ன காட்டுறேன் இருங்க, வெயிட். என்ன காட்டுறேன், சரி. பார்த்தீங்களா, இது யார்? ஜீசஸ். அது புத்தர். அது யார்? ஏசுநாதர். எங்குமே அப்படி தான், புரிதுங்களா? ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு சொன்னால், வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லலாம், செய்யலாம், போகலாம், வரலாம். எல்லோரும் வாய் இருக்குதுன்றதுக்காக பேச வேண்டியது இல்லை. நடைமுறைப்படி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இன்று அவருடைய 107வது பிறந்த நாள். அட்லீஸ்ட் வருஷ பிறப்புக்கு அந்த இன்றைக்கி நம்ம இதை விட்டுன்னு இனிமேல் குடிக்கக்கூடாது, இனிமேல் திட்டக்கூடாது, இனிமேல் போய் சொல்லக்கூடாது, இனிமேல் வந்து சமுதாயத்துக்கு எந்த வகையான தீமைகளையும் செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் முடிவு எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லுவான். மொட்டை கட்டெல்லாம் அடிப்பான். ஆமாம், அன்னதுங்க வேலை கிடையாது. பட் தெரிஞ்சுக்குங்க, இந்த ஆண்டு மிக மிக கொடுமையான ஒரு ஆண்டு. நான் எப்போவுமே தான் சொல்லுவேன், ஒரு நெகட்டிவாக பேசுவாருங்க எப்போவுமே. ஆமாம், எங்கள் வீட்டில் தப்பா பல்பு எரியுது, கரண்ட் எரியுது, நெகட்டிவ் இல்லைன்னா எரியுமா? வெறும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த லைட்டு எரியுமா? எல்லாம் புரியாது உங்களுக்கு. எல்லாம் மக்கு மண்டைங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எனக்கு பார், மண்டை பூரா மயிர் கூட சேர்ந்து அறிவும் அதிகம். ரைட், அதை பற்றி நான் பேச வரல. பட் இன்று ஒரு அற்புதமான நாள். எங்கேயாவது இங்கே போகும்போது வரும்போது அங்கே எங்கே அவருடைய ஃபோட்டோ இருந்தால் மாலைகள் எல்லாம் போட்டுட்டு அது சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடங்களில். அப்படி சும்மா அந்த ஒப்புக்கு கும்பிடாமல் உத்தமமாக ஒரு நிமிஷம் மனம் விட்டு நடக்க போகிற பயங்கரமான பேரிடர், பயங்கரமான எல்நினோ ஆண்டுகள், உலகம் அழிய போகுது, அதை போகுது, சுனாமி வருது, இல்லை நடுங்க போகுது, எரிமலை வெடிக்க போகுது, பசிபிக் கடல் அப்படியே கொதிச்சு மேலே வரப்போகுது, சென்னை மாநகரம் கடலுக்குள்ளார முழ போகுது, எல்லாமே நடக்க போகுது. அதெல்லாம் மாற்றம் இல்லை. இன்றைக்கி நடக்கும்ல, நாளைக்கு நடக்கும், ஆனால் நடக்கும். கொஞ்சமாவது மனம் திரும்புங்கள். அதுவும் இவருக்காக அதான் கேட்குறேன். எனக்காக இல்லை, நான் வேறு, என் கதையே வேறு, என்னை விடு. இது மாதிரிலாம் நான் இது மாதிரி அவரும் வர முடியாதது வேறு விஷயம். திரும்புங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் இஷ்டம்.